ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ககன் பூமி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த சூர்யா இருக்கார் இல்லையா, எப்படியாவது இந்த ககன் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கல்ல நிற்கிறாருன்னே சொல்லலாம். அது மட்டுமா, சந்திரா ஒரு வார்த்தை வரை சொல்லியிருப்பாரு, இங்கே பாரு சூர்யா, அந்த ககன்னால மறுபடியும் என்னோட பொண்ணுக்கு எந்த தொந்தரவுமே வரக்கூடாது, அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சந்திரா சொன்னனால இந்த சூர்யாவும் ககன் நினைச்சிட்டு ஆகாஷை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம போட்டு வெள்ளுன்னு வெளுக்குறாங்கப்பா. பாவம் அவரை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம பூமி டக்குன்னு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ககன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல நம்ம பூமிக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு புரியாம இருக்காங்கன்னே சொல்லலாம். ஓ, இதெல்லாம் கனவா? அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் கனவுன்னு நம்ம பூமிக்கு தெரிய வருது. இருந்தாலும் நம்ம பூமி நினைக்கிறாங்க இப்ப வேணா இது கனவா இருக்கலாம், ஆனா இந்த சூர்யா கண்டிப்பா ககன் நினைச்சிட்டு ஆகாஷா கைது பண்ணி தீர்வாரு. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ஒரு பக்கம் இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்க, இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நம்ம ககன் இருக்கார் இல்லையா, அதாவது ஆகாஷ் இருக்கார் இல்லையா, இவரை பாக்குறதுக்காக நம்ம கேபிஎச்சேரிய சாரதா வீட்டுக்கு வராங்கன்னே சொல்லலாம். உடனே சாரதா கேக்குறாங்க, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? மகனுக்கு மட்டும் நீங்க இங்க வந்தது தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிடுவான், தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கேபி கிட்ட சொல்ல, உடனே கேபி சொல்றாங்க, இங்க பாரு சாரதா, ககன் உயிரோட வந்திருக்கான், அவனை பார்க்காம எப்படி போறது சொல்லு? அவன் இல்லைன்னு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்போம். இப்போ அவன் உயிரோட வந்து நிக்கும் போது அவனை பார்க்காம போன்னு சொன்னா எப்படி சாரதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷ் ரூம்ல இருந்து வெளியே வர, இந்த பக்கம் நம்ம சாரதா நினைக்கிறாங்க, போச்சுடா ககன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்காங்கப்பா. உடனே நம்ம ககன் கேபியை பார்த்தா அப்பான்னு கூப்பிடுறாரு. அச்சுச்சோ ஆகாஷ், அவசரப்பட்டுட்டீங்களே, உங்களுக்கு கேபியவே சுத்தமா பிடிக்காது, ஆனா நீங்க அவசரப்பட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்களே, இனி என்ன நடக்க போகுது தெரியல. உடனே நம்ம சாரதா ககன் கிட்ட கேக்குறாங்க, ககன் நீ அப்பா நான் கூப்பிட்டே இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா மம்மி, இவங்க என்னோட டேடி தானே, அப்போ அப்பா தானே கூப்பிடுறோம், அதான முறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சாரதாக்கு ஒண்ணுமே புரியலன்னே சொல்லலாம். ககன் நீயா ககன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? எனக்கு நிஜமா நம்பவே முடியல ககன், நீ அப்பாவை மன்னிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஆகாஷ்க்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் தோணுதுன்னே சொல்லலாம். அச்சுச்சோ போச்சுடா, சொத்தப்பிட்டோமே, ஆல்ரெடி சொல்லியிருக்கா கேபி அப்பான்ட்டு, இவர் தானா அது மட்டும் இல்லாம இந்த ககனுக்கு இவரை பார்த்தாலே பிடிக்காது, இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே போச்சுடா, சொதப்பி வச்சுட்டோமே ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம சாரதா கேக்குறாங்க, ககன் உன்கிட்ட தான் நான் கேட்டுட்டு இருக்கேன், அப்பாவை மன்னிச்சு ஏத்துக்கிட்டியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம ஆகாஷ் அப்படியே பிளேட்டை மாத்திராருன்னே சொல்லலாம். அம்மா நான் இந்த மாதிரிலாம் பேசுவேன்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது, இவரை யார் ஃபர்ஸ்ட் உள்ள விட்டா, தயவு செய்து அவங்கள வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே சாரதா சொல்றாங்க, என்ன ககன் இப்பதான் அப்பான்னு சொல்லிட்டு பாசமா பேசிட்டு இருந்தா அதுக்குள்ள இந்த மாதிரி பேசிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அம்மா நான் இந்த மாதிரி பேசுவேன்னு நினைச்சீங்களா? ஒரு நாளும் நடக்காதுமா, இவர் எதுக்காக இப்ப இங்க வந்தாரு, தயவு செய்து அவங்கள வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம சாரதா கேக்குறாங்க, என்ன ககன் வீட்டுக்கு வந்தவங்கள எப்படி வெளியே போன்னு சொல்றது ககன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கேட்க, உடனே ககன் சொல்றாங்க, சரிமா நீங்க போக சொல்றீங்களா, இப்ப நான் போக சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷ் ககன் மாதிரி சூப்பரா நடிச்சிட்டாருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கேபி சொல்றாரு, இங்க பாரு சாரதா, சாரதா விடு சாரதா, எப்படியோ நம்ம ககன் உயிரோட இருக்கான்ல, அது மட்டும் இல்லாம அவனை என் கண்ணால பாத்துட்டேன், இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபி சரி கிளம்புறதுக்காக இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு சூர்யா வந்துடுறாருப்பா. அச்சோ போச்சுடா, பூமியோட கனவு நிஜமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம கேபி கேக்குறாங்க, சூர்யா நீயா, நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது, நான் எதுக்காக இங்க வந்திருக்கேனா, இதோ இங்க நிக்கிறாரு ககன், அவரை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாரதாக்கு தூக்கி வாரி பிடிச்சுன்னு சொல்லலாம். என்ன என் பிள்ளைய அரெஸ்ட் பண்ண போறீங்களா, அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இருக்க. நம்ம சூர்யா சொல்றாங்க, என்ன அரெஸ்ட் பண்ண விட மாட்டீங்களா, அவர் மேல ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்ப்ளைண்ட் இருக்கு, அதனால எங்க வேலையை ஒழுங்கா செய்விட்டா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த சூர்யா. நம்ம ககன் வாட் சார் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது சூர்யா சொல்றாங்க, இங்க பாரு ககன், வாயை மூடிட்டு பேசாம வரணும் புரியுதா, அது பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககனை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காருன்னே சொல்லலாம் இந்த சூர்யா. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா நம்ம பூமி ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே அந்த இடத்துக்கு மீரா வராங்கப்பா. மீரா பூமிக்காக கையில சாப்பாடோட வராங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம மீரா சொல்றாங்க, பூமி நீ 2-3 நாளா சாப்பிடவே இல்லை பூமி, இப்படியே இருந்தா உடம்பு வீணா போயிடும் பூமி, அது மட்டும் இல்லாம சந்திராக்கு மட்டும் நீ 2-3 நாளா சாப்பிடலன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான் என்ன, அவ்வளவுதான் பூமி, உண்டு இல்லாம ஆக்கிடுவாரு, அது மட்டும் இல்லாம உன்னை நல்லா பாத்துக்க சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காரு பூமி, சேர்த்து சாப்பிடு பூமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பூமி சாப்பிட மறக்குறாங்கன்னே சொல்லலாம். உடனே அந்த இடத்துக்கு சந்திரா வராருப்பா. என்னச்சு மீரா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது, பூமி சாப்பிட்டு 2-3 நாள் ஆகுது சாப்பிடவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சந்திரா சரி அந்த சாப்பாடை என் கையில கொடு, என் பொண்ணுக்கு நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட ட்ரை பண்றாங்க. உடனே நம்ம பூமி அப்பா எனக்கு சாப்பாடுலாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சந்திரா சொல்றாங்க, பூமி நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க சொல்லு, நான் உனக்கு ஒரு விஷயம் பண்றேன்னா அது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும் பூமி, அது மட்டும் இல்லாம இனி அந்த ககனோட தொல்லை உனக்கு இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா சொன்ன உடனே நம்ம பூமிக்கு தூக்கி வாரி போட்டுச்சுன்னே சொல்லலாம். என்ன ஆகாஷ அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி கொஞ்ச நேரத்துல பதறி போயிடறாங்கன்னே சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சந்திராவும் மீராவும் கிளம்பி போக, இந்த பக்கம் நம்ம பூமி அய்யோ போச்சுடா, இந்த சூர்யா ஆகாஷ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, நான் அப்பவே நினைச்சேன் இந்த சூர்யா அமைதியா இருக்க மாட்டாருன்னு, இப்ப என்ன பண்றது, ஆகாஷ் எப்படி வெளியே கொண்டு வருது
அது மட்டும் இல்லாம நான் இந்த ரூம்ல வேற பூட்டி கிடக்கேன், எப்படி நான் இங்க இருந்து வெளியே போறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ரொம்ப யோசிச்சு கிட்ட இருக்கிற பழைய ட்ரெஸ் எல்லாம் நாட் மாதிரி போட்டு கையில கட்டி கீழே இறங்குறாங்கப்பா. என்ன பூமி எஸ்கேப்பா, சந்திராக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான் நீங்க சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம பூமி ஆகாஷ பாக்குறதுக்காக ஓடி ஓடி வராங்கன்னே சொல்லலாம். ஆனா இந்த பக்கம் நம்ம ஆகாஷ் ஜாலியா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டு அங்க ஜாலியா இருந்துட்டு இருக்காருப்பா. என்ன ஆகாஷ் நீங்க? உடனே நம்ம பூமி அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு வாயில கையை வச்சுட்டு உறைஞ்சு போய் நிக்கிறாங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம பூமி ஆகாஷ் கிட்ட போயிட்டு, ஆகாஷ் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஆகாஷ் கிடையாது, ககன். ககன் மாதிரி கொஞ்சமாவது நடந்துக்கோங்க. சூர்யாக்கு மட்டும் நீங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றது தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான் நீ ஆகாஷ்னு. இப்போ வரைக்கும் நீ ககன் தான் நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே, நீயே வெளியே காமிச்சு கொடுத்துருவோம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ஆகாஷ் போட்டு திட்டுறாங்கப்பா. உடனே நம்ம ஆகாஷ் சொல்றாங்க, என்ன பூமி நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கேன், நீ என்னன்னா என்ன திட்டிட்டு இருக்க? எதுக்காக நான் இந்த மாதிரி வந்து நிக்கணும் சொல்லு, எல்லாம் உனக்காக தானே, உன்னால தான் நான் இப்படி ஒரு நிலைமையில நிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பூமிக்கு கஷ்டமாயிடுச்சுன்னே சொல்லலாம். உடனே ஆகாஷ் கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு ஆகாஷ், தயவு செய்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்க ப்ளீஸ், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே நம்ம ஆகாஷும் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி பேசுறாங்கன்னே சொல்லலாம். அப்படியே பூமி, பாரு பூமி, இந்த எமோஷனலுக்குலாம் இங்க டைம் கிடையாது, இப்ப நான் கொஞ்ச நேரத்துல வெளியே வரணும், நான் மட்டும் இங்க இருந்து வெளியே வரலன்னு வச்சுக்கோங்க, நான் ககன் இல்ல ஆகாஷ்ன்ற உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியவே மிரட்டுறாருப்பா. உடனே நம்ம பூமியை, சரி ஆகாஷ் கத்தாதீங்க, தயவு செய்து கத்தாதீங்க, நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி அங்கிருந்து கிளம்பி நம்ம சாரதாவை பார்க்க போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் சாரதா கேபி கிட்ட உட்காந்து அழுதுட்டு இருக்காங்கப்பா, என்னோட பையனுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரணும், இப்பதான் என்கிட்ட உயிரோட திரும்பி வந்திருக்கான், ஆனா மறுபடியும் அவனுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழுதுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே அந்த இடத்துக்கு நம்ம பூமி வர சாரதா பூமியை பார்த்துட்டு, பூமி பூமி நீ வந்துட்டியா, ககனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம பூமி சொல்றாங்க, இங்க பாருங்க எனக்கு நடந்த விஷயம் எல்லாமே தெரியும், நான் ககனை பார்த்துட்டு தான் இங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே நம்ம சாரதா பூமி இப்ப என்ன பூமி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம பூமிக்கு ஒரு ஐடியா தோணுதுன்னே சொல்லலாம். உடனே செடியை கூப்பிட்டு, இங்க பாரு செடி, சொல்றத அப்படியே பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செடி கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்கன்னே சொல்லலாம். நேரா உங்க அம்மா கிட்ட போயிட்டு, கேபி மாமா இந்த சாரதா வீட்டுல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லு. உடனே நம்ம செடி சொல்றாங்க, என்ன பூமி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இங்க பாரு செடி, நான் சொன்னதை மட்டும் செய், ககன் வெளியில வரணுமா இல்லையா, அதுக்கு நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அது மட்டும் இல்லாம அம்மா கிட்ட இப்படி மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஓடோடி வந்துருவாங்க இங்க, ஓ நம்ம கேபி மாமாவை வீட்டுக்கு வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அவங்க கிட்ட நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும், இந்த மாதிரி ககன் வெளியே வந்தாதான் நான் வீட்டுக்கு வருவேன், இல்லைன்னா அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா போதும், அவங்க மூலியமாவே நம்ம ககனு வெளியே வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான போடுறாங்கப்பா. உடனே நம்ம செடியும் மீரா கிட்ட போயிட்டு, அம்மா அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாம்மா, நம்ம அப்பா இப்ப எங்க இருக்காருன்னு தெரியுமா, அந்த சாரதம்மா வீட்டுலதான் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே மீராக்கு தூக்கி வரி போடுச்சுன்னு சொல்லலாம். என்ன செடி சொல்லிட்டு இருக்கேன் நீனு? ஆமாம்மா வாங்க நம்ம உடனே போய் அவரை இங்க கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீராவை கூட்டிட்டு சரி போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம மீராவும் பயங்கர கோவத்தோட வந்துட்டு இருக்காங்கப்பா. அது மட்டும் இல்லாம நம்ம பூமி ஒரு பிளான போட்டு கொடுக்குறாங்க நம்ம சாரதாக்கும் கேபிக்கும். பாருங்க நீங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ற மாதிரி காமிச்சுக்கோங்க, அப்பதான் மீராத்த ரொம்ப பயங்கரமா கோவப்பட்டு நம்ம வலிக்கு வருவாங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மீரா கரெக்டா சாரதா வீட்டுக்கு வர நம்ம சாரதாவும் கேபியும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. உடனே இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மீராக்கு பயங்கரமா கோவம் வருதுன்னே சொல்லலாம். கேபி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே கேபி சொல்றாரு, பார்த்தா தெரியல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க பாருங்க கேபி நீங்க உங்க எல்லையை மீறி போயிட்டு இருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையே என் கூட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன நான் வீட்டுக்கு வரணுமா, எதுக்காக வீட்டுக்கு வரணும் சொல்லு, என்னோட பையன் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அப்ப சாரதாக்கு நான் தானே ஆறுதலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, என்ன உங்களுக்கு ககன் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கான் அதானே, சரி அவனை வெளியே கொண்டு வந்துட்டு நீங்க என் கூட வீட்டுக்கு வந்துருவீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இந்த பக்கம் நம்ம பூமி மறைஞ்சு இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மீரா இன்னும் ககன் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம சூர்யா கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க சார் ககனை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா. உடனே சூர்யாக்கு தூக்கி வரி போட்டுதுன்னே சொல்லலாம். என்ன ரிலீஸ் பண்ணணுமா, பாருங்க மேடம் அவர் மேல ஸ்ட்ராங்கான கம்ப்ளைண்ட் இருக்கு, அதனால ரிலீஸ்லாம் பண்ண முடியாது புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம மீரா அந்த இடத்துல பிடிவாதம் பிடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ககனை நீங்க தயவு செய்து வெளியே விட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சூர்யாக்கு என்னடா இது புது குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவாக்கு தான் கால் பண்றாங்கப்பா. பாருங்க இந்த மீரா மேடம் இங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும் போது நம்ம அப்ரூவா வந்து கேட்கறாங்க, என்ன மீரா அங்க இருக்காளா, இங்க வந்துட்டு ககனை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப என்ன பண்றது எனக்குன்னு தெரியல, அது மட்டும் இல்லாம இவன் ககனா இல்ல ஆகாஷா அப்படின்ற உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ரூவா சொல்றாங்க, அவன் ஆகாஷோ இல்ல ககனோ அவன் யாரா இருந்தாலும் வெளியவே வரக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா நம்ம சூர்யா கிட்ட சொல்லிடுறாங்கன்னே சொல்லலாம். சரிங்க இதுக்கப்புறம் மீரா நல்லா நம்ம ககன் வெளியே வராரா இல்லைன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரா ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.